செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் தினசரி விசேஷங்களை பற்றியும் பார்ப்போம். இந்த தினம் சோபகிருது வருஷம் மாதம் 27ஆம் தேதி மார்ச் 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் அமாவாசை திதி. இன்றைய அமாவாசை திதி பகல் 2:30 வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதமை திதி வருகிறது. ஆகவே அமாவாசைக்கான தர்ப்பணம் என்பது இன்றைய தினம் பகல் 2:30 முடிப்பது நல்லது. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 1:55 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், சாத்தியம் நாம் யோகம், நாகவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது சித்தி யோகம், உத்திரட்டாதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் நாள் முழுதுமாக சித்தி யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் திதித்வயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பகல் நேரத்தில் 2 திதிகள் வருவதனால் இன்றைய தினம் அமாவாசை பிரதமை இந்த 2 திதிகளில் இறந்தவர்களுக்கு படையல் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. திதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. வருடாந்திர திதிகள் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதைத்தான் திதித்வயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் அமாவாசை. அமாவாசைக்கான பூஜைகள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் அமாவாசை பூஜை என்பது பகல் 10:48 பிறகு 2:30 வரை அமாவாசைக்கான பூஜைகள் தர்ப்பணங்கள் செய்யலாம். இன்றைய தினம் போதாயன சாஸ்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் இஷ்டி என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்வார்கள். இன்றைய தினம் கலியுகாதி, கலியுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. பிண்டபித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யஜ்யம் செய்வதற்கு, அதாவது பிண்டபித்ரு யஜ்யம் என்பது முன்னோர்களை முன்னிட்டு திலோகோமத்தை போன்ற ஒரு யாகம், அந்த யாகங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் திலோகோமங்கள் செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மாக மாதத்தில் வருகின்ற அமாவாசை இருக்கிறதுனால் மௌனி அமாவாசை என்று கூறுவார்கள். அதாவது இன்றைய தினம் மௌனி அமாவாசை. இன்றைய தினம் நாள் முழுவதுமாக யாரிடமும் பேசாமல் உபவாசம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நாம் வாய் வழியாக செய்த பாவங்கள் விலகும் என்று இருக்கிறது. நாம் பல நேரங்களில் மற்றவர்களை திட்டு இருப்போம், சாபம் கொடுத்திருப்போம். அதனால் சில பாவங்கள் நமக்கு வந்திருக்கலாம். அந்த பாவங்கள் விலகுவதற்காக நாம் வாய் வழியாக செய்த வார்த்தைகள் மூலமாக செய்த பாவங்கள் விலகுவதற்காக இன்றைய தினம் நாள் முழுவதுமே சூரிய உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமனமாகும் வரை யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும். அதாவது இன்றைய தினம் யாரிடம் பேசாமல் இருப்பது மிகவும் சிறப்பானது. அதை மௌனி அமாவாசை என்றும் மாக அமாவாசை என்றும் கூறுவார்கள். இன்றைய தினம் கலவை பரமேஷ்டு குரு ஆராதனை. கலவை என்ற ஊரில் இருக்கின்ற பரமேஷ்டு குருவுக்கு சங்கராச்சாரியார்கள் ஆராதனைகள் செய்வார்கள். இன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள், தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினம். அடுத்து திங்கட்கிழமை. சோபகிருது வருஷம் மாதம் 28ஆம் தேதி மார்ச் 11/3/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை காலை 10:45 வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதியை திதி. திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 11:02 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். சுபம் நாம் யோகம், பவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் ரேவதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு பகல் 12 பிறகு செய்யலாம். என்றால் திங்கட்கிழமை பகல் 12 வரை, அதாவது 10:45 வரை பிரதமை திதி, அதன் பிறகு 12 வரை யமகண்டம் இருக்கிறது. ஆகவே யமகண்டம் முடிந்து 12 பிறகு நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். என்றால் அன்றைய தினம் துதியை திதி நல்ல திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், சுபம் நாமயோகம் நல்ல நாமயோகம், பவகரணம் நல்ல கரணம்,
ஆகவே சித்தியோகமாகவும் இருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை பகல் 12 மணிக்கு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் இஷ்டி. அன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களுக்கு அபிமான கோயில்களுக்கு, உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று இஷ்ட தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். ஒவ்வொருக்கும் ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். சிலருக்கு நரசிம்மரை பிடிக்கும், சிலருக்கு பெருமாளை பிடிக்கும், சிலருக்கு சிவபெருமானை பிடிக்கும், சிலருக்கு முருகனை பிடிக்கும், சிலருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், விநாயகரை பிடிக்கும். இப்படி பல தெய்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இஷ்டமான தேவதைகளுக்கு அன்றைய தினத்தில் தீப வழிபாடுகள் செய்வதற்கு, தீபம் வைத்து வழிபாடு செய்வதற்கு திங்கட்கிழமை ஏற்ற தினமாக இருக்கிறது. பஞ்சாங்கத்தில் இஷ்டி என்று போட்டுவற்றுக்கும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அன்றைய தினம் பால்குண சுத்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பால்குண மாதத்திலே தேய்பிறை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும். அடுத்து செவ்வாய்க்கிழமை சோபகிருத் வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி மார்ச் 12/3/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி 13 நிமிடம் வரை துதிய திதி. மறுநாள் விடியற் காலை 4 மணி 4 நிமிடம் வரை திருத்திய திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறு சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம். இரவு 8 மணி 29 நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் அஸ்வினி நட்சத்திரம். ரேவதியும் அஸ்வினியும் கூடுகின்ற தினம் செவ்வாய்க்கிழமை என்று. சுப்ரம் நாமயுகம், பிராமணம் நாமயுகம், கௌளவ கரணம், நேத்திரம் ஜீவன், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் என்பது உத்தமமான நட்சத்திரம், அஸ்வினியும் நல்ல நட்சத்திரமே. அவை செவ்வாய்க்கிழமை சேரும் போது ஆப்ரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் உடலில் ஏதாவது ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தால், அதாவது சிலருக்கு உடலில் மச்சம் அல்லது மறு அல்லது கட்டிகள் இருக்கலாம். அந்த கட்டிகளை அகற்றுவதற்காக ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தாலும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆப்ரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை சோபகிருத் வருஷம் மாசி மாதம் 30ஆம் தேதி மார்ச் 13/3/2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 1 மணி 26 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். மாலை 6 மணி 24 நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். மகேந்திரம் நாம் யுகம், வணிசேகரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் புதன்கிழமையும் சேரும் போது மரணயோகம், பரணியும் புதன்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று மாலை 6 மணி 24 நிமிடம் வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் மாத சதுர்த்தி. மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சந்திரனை நாம் பார்க்கக்கூடாது. அன்றைய தினம் சந்திரனை பார்த்தால் உடனடியாக அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று தீபம் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த சதுர்த்தி வரை உங்களுடைய காரியங்கள் தடைப்படும். அன்றைய தினம் மிருத்யு சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். புதன்கிழமை என்று தூரதேச யாத்திரைகளை செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. அவ்வாறு அன்றைய தினம் புதன்கிழமை என்று தூரதேச யாத்திரைகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் விடியற் காலையிலேயே நீங்கள் கிளம்பிட வேண்டும். அல்லது சாயங்காலம் 6 மணி 24 நிமிடத்துக்கு பிறகு கிளம்பலாம். என்றால் புதன்கிழமை காலை முதல் சூரிய உதயத்திலிருந்து மாலை 6 மணி 24 நிமிடம் வரை யமனுக்குரிய தினமாக இருக்கிறது. அதை மிருத்யு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அடுத்து 14, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி
இந்த பங்குனி மாதத்திற்கு ஃபால்குண மாதம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஃபால்குண மாதம் என்பதை மருவித்தான் இந்த பங்குனி மாதம் என்று வந்தது. அந்த ஃபால்குண மாதம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், உத்தர பல்குனி பூர பல்குனி, அதாவது பூரம் நட்சத்திரத்தை பூர பல்குனி என்றும் உத்திரம் நட்சத்திரத்தை உத்தர பல்குனி என்றும் கூறுவார்கள். இந்த பல்குனி நட்சத்திரங்கள் பூரமும் உத்திரமும் இந்த மாதத்திலே பௌர்ணமியை ஒட்டி வருவதனால் இந்த மாதத்திற்கு ஃபால்குண மாதம் என்று கூறுவார்கள். அந்த ஃபால்குண மாதம் என்பது தமிழிலே மருவி பங்குனி மாதம் என்று வந்தது. இந்த பங்குனி மாதத்திலே நீங்கள் கிரகப்பிரவேசங்கள் செய்யக்கூடாது, வீடு கட்ட ஆரம்பிக்கவும் கூடாது. என்றால் இது உபய மாதம். இந்த உபய மாதத்திலே நீங்கள் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பிரயாணங்கள் செய்யலாம். அதற்கெல்லாம் இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. திருமணம் கூட முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். திருமணம் அதன் பிறகு நிச்சயதார்த்தம் செய்வதை கூட முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். வேறு வழி இல்லாவிட்டால் அந்தந்த நாட்களுக்குரிய தெய்வத்தை வணங்கிவிட்டு அல்லது அதற்கு முன்பாக அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு, விநாயகருக்கோ அல்லது குலதெய்வத்துக்கோ அபிஷேக ஆராதனைகளை செய்துவிட்டு நல்ல காரியங்களை செய்யலாம். என்றால் இந்த பங்குனி மாதம் வருட சந்தி என்று கூறுவார்கள். அதுவும் முக்கியமாக பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வருட சந்தி என்று கூறுவார்கள். ஆகவே இந்த வருட சந்தி மாதமாக இருப்பதனாலும் உபய மாதமாக இருப்பதனாலும் இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. சுபகாரியங்கள் என்றால் நீங்கள் திருமணம் போன்ற காரியங்களை மட்டும், திருமணங்கள், வீடு கட்டுவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற காரியங்கள் மட்டும் தவிர்க்கப்பட வேண்டும். வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம், தவறு இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தால் அதன் பிறகு அந்த பத்திரம் நீங்கள் சித்திரை மாதம் வாங்கிக் கொள்ளலாம், அல்லது அந்த பத்திரம் அதற்கு முன்பாக கிடைத்தால் நீங்கள் பூஜை அறையில் வைத்துவிட்டு சித்திரை மாதத்திலே உங்களுக்குரிய பெட்டகத்திலே அதை வைத்துக் கொள்ளலாம். மேலும் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது தடை கிடையாது. மேலும் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல், அன்னப்பிராசனம் செய்தல், மேலும் வளைகாப்பு செய்தல், சீமந்தம் செய்தல், மேலும் சில காரியங்கள் மாத நிமித்தமாக செய்கின்ற காரியங்கள், அந்த காரியங்களை இந்த பங்குனி மாதம் செய்யலாம். எந்த தோஷம் ஏற்படுத்தாது. பங்குனி மாதம் 1ஆம் தேதி மார்ச் 14 வியாழக்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்ற பஞ்சமி திதி இரவு 11:26 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. பரணி நட்சத்திரம் மாலை 4:55 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம், வைத்திருதி, நாம் யோகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பரணி நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், கிருத்திகையும் வியாழக்கிழமை சேரும்போது மரண யோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று மாலை 4:55 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமை என்று காருடையான் நோன்பு. காரு என்றால் கருப்பு நிறமுடைய யமன் என்று பொருள். இந்த கருப்பு நிறமுடைய யமன் நம்முடைய வீட்டில் வரக்கூடாது என்பதற்காக அன்றைய தினம் சம்பத் கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். எல்லோரும் கயிற்றை கட்டுவார். அதாவது மஞ்சள் கயிற்றை கழுத்திலே கட்டிக்கொள்வார்கள் அல்லது கையிலே கட்டிக்கொள்வார்கள். ஆண்கள் கையிலும் பெண்கள் கழுத்திலும் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். அவ்வாறு கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பானது. மேலும் சாவித்திரி, அதாவது சத்தியவானுடைய உயிர் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக சாவித்திரி அனுஷ்டித்த விரதம்தான் இந்த விரதம். அதாவது சம்பத் கௌரி விரதம். எல்லா விதமான சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடிய கௌரி விரதம். அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். காருடையான் நோன்பு இருந்து அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை படிப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு படித்தால் நிச்சயமாக ஆண்கள் தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள், பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். இந்த விரதம் மிக மிக முக்கியமான விரதம். வரலட்சுமி விரதம் எப்படி முக்கியமானதோ அதே போலவே இந்த காருடையான் நோன்பு முக்கியமான விரதமாக இருக்கிறது. இந்த காருடையான் நோன்புக்கு நோன்பு நேரம் என்பது, அதாவது கும்பத்திலே சூரியன் இருக்கும் போது நோன்பு இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. மீன ரவி, அதாவது மீனத்தில் சூரியன் 12:36 செல்கிறார். அதாவது பங்குனி மாதம் 1ஆம் தேதி அன்று 12:36 மீனராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே பங்குனி மாதம் என்பது பங்குனி 1ஆம் தேதி பகல் 12:36 பிறக்கிறது. அதற்கு முன்பாக விரதம் இருப்பது நல்லது. அதற்கு முன்பாக தீபாராதனை, விரதத்திற்கான பூஜைகள் செய்வது நல்லது. அந்த காருடையான் நோன்புக்கான நேரம்
பகல் 11:30 பிறகு பகல் 12:30 வரை, 11:30 முதல் 12:30 வரை இந்த நேரத்திலே நீங்கள் கார்டையான் நோன்புக்கான விரதத்தை முடிப்பது, அந்த நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வைத்திருது சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, விட்டுப்போன சிராத்தங்களை செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதனால் அன்றைய தினம் கிருத்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு 6 பெண்களுக்கு சுமங்கலிகளுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அதாவது வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அன்றைய தினம் சடைசீதி புண்ணிய காலம், அதாவது பங்குனி மாதம் 1ஆம் தேதி எப்பொழுதுமே சடைசீதி புண்ணிய காலம். அன்றைய தினம் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். ஆக பங்குனி 1ஆம் தேதி என்றது மிக மிக முக்கியமான தினம். அன்றைய தினம் காருடையான் நோன்பு இருப்பதற்கு, சம்பத் கோரி விரதம் இருப்பதற்கு, அதாவது அன்றைய தினம் காருடையான் நோன்பு இருந்து சம்பத் கோரி விரதம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாசல் கதவை யமதர்மராஜன் தட்டமாட்டார், யமதர்மராஜன் வீட்டிற்குள் வரமாட்டார் என்று கூறுவார்கள். அன்றைய தினம்தான் சம்பத் கோரி விரதம் சாவித்திரி இருந்து சத்தியவானை காப்பாற்றிய தினம். ஆகவே அன்றைய தினம் சத்தியவான் சாவித்திரி கதை படிப்பது மிக மிக உத்தமமானது. மேலும் முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு, சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி மார்ச் 15/3/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று இரவு 10:10 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. அன்றைய தினம் மாலை 4:08 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். விஷ்கம்பம் நாம் யுகம், கௌளவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் கிருத்திகையும் சேரும்போது சித்தியோகம், வெள்ளிக்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது மரணயோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று மாலை 4:08 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கிருத்திகை விரதம் வெள்ளிக்கிழமையை வைத்திருக்கிறார்கள். ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாளும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. பொதுவாக மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது கிருத்திகை இருக்கும் போது கிருத்திகைக்கான விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறப்பானது. அதன்படி வியாழக்கிழமை திருக்கிழந்தபடி மிக மிக உத்தமமான தினமாக கிருத்திகை விரதத்திற்கு இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் அதை வெள்ளிக்கிழமையாக மாற்றிக்கொள்ளலாம், தவறு எதுவும் கிடையாது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். ஆக வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று முருகப்பெருமானை வணங்குவதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்தால் பழைய பாக்கிகள் கூட வசூலாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அடுத்து சனிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி மார்ச் 16/3/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சப்தமி திதி, இரவு 9:39 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. அன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:05 வரை இருக்கிறது. அதன் பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் வருகிறது. பிரீத்தி நாமயுகம், கரசைக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது சித்தியோகம், அமிர்தயோகம். மிருகசீஷம் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று மாலை 4:05 வரை அமிர்தயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிற அன்றைய தினம் மிக மிக உத்தமமான தினம். சனிக்கிழமை ரோகிணி சேர்வது மிக மிக சிறப்பானது. அன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்துவிட்டு சாப்பிட்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். முக்கியமாக சனிக்கிழமையாக இருப்பதனால் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும், அதிலும் முக்கியமாக கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக சனிக்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் அவசியம் எல்லோரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அம்பாளுக்கும் அன்றைய தினம் தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. வழக்கம் போல் அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன்
சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசன் தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஐக்கிரவர் சன்னிதி முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாத சோத்த பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபதுத்தாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் மகா சங்கல்பத்துடன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாகவே கலந்து கொள்ளலாம். புதிதாக பஞ்சாங்கம், அதாவது அடுத்த வருடத்திய குரோதி பஞ்சாங்கம் வந்துவிட்டது. மேலும் நான் புதிதாக எழுதிய ஒரு புத்தகம், அந்த புத்தகம் சர்வ முகூர்த்த நாடி, ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களும் பயன் தரக்கூடிய புத்தகம். அதை எல்லோரும் வாங்குவது மிகவும் சிறப்பானது. இதுவரை வாங்காதவர்கள் எம்மை அணுகி அதை வாங்கி கொள்ளலாம். அருகில் இருக்கின்ற கடைகள் கிடைத்தாலும் அதை வாங்கி கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நாம் ஒவ்வொரு முறையும் நாம் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். விரைவில் ஆன்லைனிலேயே, அதாவது யூடியூப் மூலமாக புதிதாக ஜாதக வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறது. ஓரிரு மாதம் கழித்து, அதாவது அதிகபட்சமாக அடுத்த ஜூலை ஆகஸ்டிலே அந்த ஜாதக வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறேன். அந்த ஜாதக வகுப்பில் கூட நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு வடிபோர் புக்குமிழங்கும் அப்பாஞ்சி ஜன்னியும் பல்லாண்டே என்று சொல்லி எல்லோரும் பல்லாண்டு வாழ்ந்து நன்மைகளை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.